முக்கிய ஒரு மக்களே, நான் தீபக், உங்கள் கிவினன்பன். நான் ரொம்ப நாளாக ஒரு ஃபுட் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். இன்ஃபேக்ட் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பாபிக்யூ பெரி பெரி சிக்கன் அப்படின்னு. பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பாபிக்யூ பற்றி தான் நிறைய பேசியிருப்பேன். பெரி பெரி சிக்கன் வந்து ஃபைனலாக தான் பண்ணி காமிச்சேன். பட் இன்னொரு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுட் ரெசிபி வீடியோ போடணும், அதுவும் மற்ற சேனலில் இல்லாத ஒரு ரெசிபியாக இருக்கணும் அப்படின்னு நான் தேடின்னு இருந்தேன். ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து பாபிக்யூ மசில்ஸ் தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் பேசிக்காக நான் நியூசிலாண்டை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். ட்ராவல் வீடியோஸ், vlogs, இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏன் ஃபுட் ரெசிபி போடுறோன்னா சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான். அதுவும் நிறைய பேர் நம்ம மசில்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டோம்ல, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பாபிக்யூ மசில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இதோட எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. நான் ஆன்லைனில் தேடும் போது சிப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிப்பி பார்த்திங்கன்னா இது ஆயிஸ்டர் தான் சிப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ மசிலோட தமிழ் வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இங்கே பேக் அண்ட் சேவ், கவுண்ட் டவுன், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சீ ஃபுட் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, கிராப்ஸ் இதெல்லாமே விற்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் கூட விற்பாங்க. அண்ட் இந்த மசில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் கண்டெய்னரு. ஸோ அதில் வந்து போட்டு விற்பாங்க. அண்ட் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்க்லான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரான மசில்ஸ், அதாவது லைவ் மசில்ஸ் தான் நார்மலாக விற்பாங்க. அண்ட் அதனால நம்ம வாங்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணும். ஏன்னா இங்கே மேலெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா செடிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரூட்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே நார் மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பிடுங்கி க்ளீன் பண்ணோம். ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிக வேலை, பட் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இது உயிராக இருக்கிறதுனால நான் திரும்பி அது உள்ளே போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன், ஐஸ் எல்லாம் போட்டு, ஸோ தட் இது சாவாமல் இருக்கும்னு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சில மசில்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும், பிகாஸ் அதெல்லாம் செத்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் மசில்ஸை வந்து குக் பண்ணிட்ட பிறகு எல்லா மசில்ஸும் ஓப்பன் ஆகணும். நீங்கள் குக் பண்ணிட்ட பிறகு சப்போஸ் எதனா மசில்ஸ் க்ளோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது ஓப்பனாக இருக்கிற மசில்ஸையும், குக் பண்ண உடனே க்ளோஸ்டாக இருக்கிற மசில்ஸையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். அது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அண்ட் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மசில்ஸ் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க. பிகாஸ் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இன்றைக்கி நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா $4.29 தான். ஸோ அது வந்து கன்வெர்ட் பண்ணால் அதிகமாக இருக்கும். பட் நியூசிலாண்டில் வந்து அது கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். மற்ற சீ ஃபுட்டோட இது கொஞ்சம் கம்மினால நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் மசில்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷியஸ் வேல்யூவும் நிறைய இருக்குது. ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸு, ஜிங்க், ஃபோலேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது மசில்ஸில். அண்ட் செலினியம். ஸோ இந்த ஜிங்க், செலினியம் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ஃபுட்லலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த ஷெல் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் இல்லை. நான் சவுத் இண்டியன் ஸ்டைல்லாம் எதை சொல்கிறேன்னா, நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு செய்வோம்ல, நம்ம மற்ற மசாலாலாம் போடுவோம். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேஸ் பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும். நம்மளோட சீ ஃபுட்டுக்கும் சரி, இப்போது இந்த ப்ரான் செய்கிறது, நண்டு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற மீட்லாம் செய்யும்போது கூட இந்த சவுத் இண்டியன் பேஸ் நம்ம வச்சுப்போம். பட் இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நான் வந்து நியூசிலாந்து வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மற்ற வெரைட்டி, மற்ற ரெசிபீஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நான் வந்து முதல்ல இங்கே ஆயிஸ்டர் இங்கே வந்து தான் சாப்பிட்டேன். ஆயிஸ்டர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஷெல் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, என்ன மாதிரி வேணும், ஃப்ரைடு இருக்குது இல்லை ரா இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, நமக்கு தான் வந்து ஃப்ரை பண்ணால் எல்லாமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரைடு ஆயிஸ்டர் தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஊரில் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கும்ல மேலே அந்த க்ரம்ஸு, ஸோ அது மாதிரி க்ரம்ஸு அதுக்குள்ளே ஆயிஸ்டர் வச்சு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் நான் ஆஃபீஸ் போயிட்டு இதை பற்றி நான் பேசின்னு இருக்கும்போது இந்த ஊர் மக்கள், என் கொலீக்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, ஆயிஸ்டர் வந்து நார்மலாக ராவாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரைடோட அப்படின்னாங்க. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட் போகும்போது ரா ஆயிஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ரா ஆயிஸ்டர் எப்படி கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, இந்த ஆயிஸ்டர் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அந்த ஷெல்லை.
உயிராக இருக்கிற ஆயிஸ்டரை. அண்ட் அந்த ஷெல்லை வந்து அந்த ஆயிஸ்டரை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நமக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் பிளேட்டில் பார்த்திங்கன்னா சில ராக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, அதாவது இந்த ஓஷன் ஃபீல் கொடுக்குறதுக்கு. அண்ட் அது பார்த்திங்கன்னா அந்த ஆயிஸ்டரில் வந்து சுற்றில ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், ஃப்ளூயிட் மாதிரி. அது வந்து அது உயிராக இருக்கிறதுக்கு தேவையான லிக்விடு, அதை கூட ஊற்ற மாட்டாங்க, அதுவும் வந்து அதில் இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது அப்படியே சர்வ் பண்ணுவாங்க நமக்கு ஒரு சின்ன லைம் பீஸ் வச்சு. நம்ம அந்த லைம் வேணால் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டணும் அந்த ஆயிஸ்டரை. ஸோ இது கேட்கும் போது அது எப்படிடா சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பிகாஸ் வந்து அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணாத ஒரு ஃப்ளேவர், ரொம்ப ஒரு மாதிரி ராவாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடலில் போனால் ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை. அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு சாப்பிடும் போது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஃப்ரைட் ஆயிஸ்டரோட இந்த ரா ஆயிஸ்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். எனக்கு ஆஃப்கோர்ஸ் இந்த சவுத் இந்தியன் ஸ்டைல் குக்கிங் தான் பிடிக்கும், பட் மற்ற ரெசிபீஸ் எல்லாம் கூட டேஸ்ட் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மினிமல் குக்கிங் தான் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான சாஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி இது பார்பிக்யூனால் நம்ம முதல்ல பார்பிக்யூ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் ஆகட்டும், ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ண முடியும். நான் பார்பிக்யூ ஆன் பண்ணிட்டு நான் வரேன். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மினிமம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் சாஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர். ஸோ பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஃபைனலி சாப்டு கார்லிக். ஸோ இது சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஸ்லி இருக்குது. ஸோ பார்ஸ்லி உங்களுக்கு ஃப்ரெஷ் பார்ஸ்லி இல்லைனா நீங்கள் ட்ரைட் பார்ஸ்லி கூட போட்டுக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ நமக்கு எப்பவுமே கொஞ்சம் காரமாக இருக்கணும்ல, ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் போடுறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ணுறேன். பட் சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணுவாங்க. இங்கே இந்த ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நானும் சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்லி இதுதான் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம சாஸ் குக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பார்பிக்யூவும் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ மசில்ஸ் எல்லாம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மசில்ஸ் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 minutes to 5 minutes தான் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ப்ரான்ஸ் கூட எப்படி நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாக குக் பண்ணோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த மசில்ஸும். ஸோ கரெக்டாக ஒரு 3 to 5 minutes தான் நம்ம குக் பண்ணணும். சரி வாங்க இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி டைரக்ட் ஹீட் இல்லாமல் இன்டைரக்ட் ஹீட்டில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே ஒரு மெஷ் மாதிரி இருக்குது, அதை வந்து கிரில் மேலே வச்சுட்டு அது மேலே தான் நான் மசில்ஸ் போடுவேன். ஸோ அப்போ தான் வந்து டைரக்ட் ஹீட்டில் ஓவர் குக் ஆகாது அண்ட் ஹீட் கூட கொஞ்சம் சர்க்குலேட் ஆகும். சரி வாங்க இப்போ இந்த ரேக்கை நம்ம வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
sound right, boys. மசில்ஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மசில்ஸ் எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மசில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்க்கில் எடுத்து சாப்பிட்ணும். செகண்ட் மசில்லேருந்து நான் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். ஸோ இது எப்படி சாப்பிட்ணும் பார்த்திங்கன்னா அந்த ஷெல்லை எப்படி ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணால் நம்ம ஊற்றின சாஸும் அந்த மசிலும் உள்ளே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அண்ட் இது அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இந்த ஃபோர்க்கில் கொஞ்சம் எடுத்து விடணும். எடுத்து விட்டால் அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போது நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான். எனக்கு இந்த கார்லிக் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்லிக் ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது இந்த பட்டர் கூட சாப்பிட்றதுக்கு. அண்ட் மசிலோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்குவிட் இருக்குல்ல, ஸோ அந்த டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்குவிட்டும் ப்ரானும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட இந்த சாஸ் வச்சு சாப்பிடும் போது இந்த ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியுது. நம்ம என்ன தான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாலும் அந்த காரம் அவ்வளோ தெரியல. இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் பட்டரோட ஃப்ளேவரும் தான் டாமினண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மசில் அந்த சூவினஸ் அது கடிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ளேவர் இறங்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ செகண்ட் மசில் எப்படி சாப்பிட்ணுன்னா, ஈவன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் கூட போகும்போது எல்லோரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுவே நம்ம ஒரு டாங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி மசில்ஸ் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நம்ம சாஸ் எல்லாம் இன்றைக்கி ஊற்றிருக்கிறோம்ல, ஸோ அதனால் இதை நம்ம ரெண்டாக உடச்சிக்கணும். இது ரெண்டாக உடச்சிட்டிங்கன்னா இதுவே ஒரு ஸ்கூப் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் கூட சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி சாப்பிட்ணும் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூப் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் மசில் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு பீ என் கையிலே சுற்றிட்டுருக்கு ரொம்ப நேரமாக. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், ஸ்கூப் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சாஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே இப்போ வாயில் தள்ள போகிறோம். சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் மசில்ஸ் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். ஸோ நிறைய ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ்.